ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான அதே சமயம் குங்குமணம் மாறாத கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது எங்கள் சித்தி செய்கிற ஸ்டைலில் நான் செய்கிறேன். இதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்து ஒரு வானொலியில் போட்டு வறுத்துக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வாட்டிக்கலாம். அதே சமயம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சமாக உப்பு சூடாக இருக்க தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் பிசைஞ்சால் தான் மாவோட அந்த இலகுன தன்மை கொடுக்கும். இது பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அரை மூடி இல்லைனா 3/4 மூடி தேங்காய் பூ அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மாவுலேயும் சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கலவை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூடவே சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். பிணையும் போது இது நல்லா பாண்டிங் ஆயிடும். கொஞ்சம் நேரம் விட்டு இன்னும் கொஞ்சம் கலவையை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் இது கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி தனியாக வச்சுக்கோங்க. நான் 2 ஷேப்ஸில் பண்ணேன். ஒன்று ரவுண்டு, இன்னொன்று இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி. இது நல்லா இட்லி பானையில் தண்ணி நல்லா சுட வச்சு நம்ம எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரி இந்த ரவுண்ட் பண்ணை எல்லாமே சேர்த்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சாலே நல்லா வெந்துடும். தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. அதான் இதோட பதம். இது ஸ்டீம் ஆகிற கேப்பில் ஒரு சட்னி செஞ்சிடலாம். இதுக்கு வரமிளகா 4 மிளகா எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணிடுங்க. கொஞ்சமாக புளியை ஊற வச்சுக்கலாம். இந்த வரமிளகா, ஊற வச்ச புளி, ஒரு 2-3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். கூடவே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு வானொலியில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு 5-6 பல் பூண்டை நறுக்கி நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்து இதில் கொட்டினீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட இந்த கார கொழுக்கட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.